வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லணும்னா ஜனநாயகன் போஸ்ட்மார்ட் ஆனதுதான். சோ அதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக தான் நம்ம தம்பி சரத் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சரத். வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேப்பா, நல்லா இருக்கேன். சோ அந்த ஜனநாயகன் போஸ்ட்பான் அதை பத்தி என்ன நினைக்கிற முதல்ல சொல்லு, அப்புறமா போட்டு வெளுக்க வேண்டியவங்களை வெளுத்து விட்டுருவோம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, கரூர்ல நடந்த அந்த ஒரு விஷயம் மாதிரிதான் இங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற இப்ப பல பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்குமே மனசுக்குள்ள நேத்துல இருந்து இது இந்த ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. வாலண்டியரா தியேட்டர்ல போயிட்டு ஏதாவது இவங்க ஆளுகளும் செட் பண்ணி ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற ஒரு டாபிக் ஓடிட்டு இருக்குண்ணா. அதாவது இப்ப நீங்க இந்த அளவுக்கு திங்க் பண்றீங்கல்ல, அதுவே முதல்ல ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலா நீங்க இந்த அளவுக்கு திங்க் பண்ணுவீங்கன்றதை அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. யார் இந்த தீய சக்தி டீம் நினைச்சு கூட பாத்துருக்காது. அந்த அளவுக்கு நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா அவங்க போட்ட பிளான நம்ம எடுத்து வெளியில சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இதான் விஷயம், இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க. அதாவது எவனோ ஒருத்தன் கிழிப்பான், எவனோ ஒருத்தன் வேணும் பட்டாசு கொளுத்துவான். இதை இவனுங்க தான் பண்ணாங்க, விஜய் ஃபேன்ஸ் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம நம்ம மேல பொதுமக்களுக்கு பாக்குறவங்களுக்கு ஐயோ இவங்க எல்லாம் மோசமானவங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கான வேலையை பண்ணுவாங்க. பட் இதை நம்ம கணிப்போம், இதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுப்போன்றத அவங்க நினைச்சு கூட பார்க்கல. பட் அதை தெரிஞ்சுக்கிட்டது நம்மளோட அனுபவம் நமக்கு தெரியப்படுத்துது அப்படின்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. பட் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க வேற விஷயத்தை இதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவ்வளவுதான். அது எதுவா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாண்ணா. ஆனா இதுல நம்ம பசங்க ஓரளவுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டானுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆர்கனைஸாக போனாங்கன்னாக்க நல்லா இருக்கும் தியேட்டருக்கு போகும்போது. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், இந்த வீடியோ மூலியமா இந்த வீடியோ பாக்குற யாரா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம தாவேகா தொண்டர்களுக்கும் சரி, விஜய் ஃபேன்ஸுக்கும் சரி, நிறைய பேருக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு பராசக்தி மேல கோபம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அந்த படம் நம்ம பொங்கலுக்கு வெளியாக வேண்டிய நம்ம ஜனநாயகன் வராம பராசக்தி வருது அப்படின்னும் போது கண்டிப்பா உங்களுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்காக போயிட்டு தியேட்டர்ல பேனரை கிழிக்கிறது, அந்த ஸ்கிரீன்ல அட்டகாசம் பண்றது இப்படின்னு பண்ணீங்கன்னா இது அல்டிமேட்டா ஒட்டுமொத்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாரையுமே பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்த தாவேகா தொண்டர்களையும் பாதிக்கிற மாதிரி இருக்கும். இது மக்கள் மத்தியில தவறா போய் ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு எல்லா வேலைகளையும் பாக்குறதுக்கு ஒரு டீம் ரெடியாவே இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு சொல்ற ரெக்வஸ்ட் என்னன்னா, பிடிக்கலன்னா படத்துக்கு கூட போகாதீங்க, தியேட்டர் போறதை கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா. பட் தியேட்டருக்கு போயிட்டு அங்க நீங்க பண்ணக்கூடிய வேலையால தேவையில்லாம நம்ம தளபதிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றத மட்டும் ஒரு ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாண்ணா. இப்ப இந்த ஜனநாயகன் இருக்கு இல்லையா, இந்த ஜனநாயகன் படம் போஸ்ட்பான் ஆனதுக்கு பின்னாடி அரசியல் காரணம் இருக்குமா, அது நீ என்ன நினைக்கிற? ஆனா எனக்கு அதாவது தளபதி படம் இப்ப மட்டும் இல்ல, குறைஞ்சது இந்த தலைவா படத்துல இருந்தே கொஞ்சம் பேசும் படமா தான் இருக்கு. ஓகேங்களா, நிறைய பிரச்சனைகளை பார்த்து தான் ரிலீஸ் பண்ற அந்த டைம்ல இவங்க பிரச்சனை பண்றாங்க. ஆனா இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு தடைகள் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா போன மாசம் 19 கொடுத்ததுக்கு சென்சாருக்கு 19 கொடுத்துருக்காங்க. இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா டிலே பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதோட பின்னோக்கம் என்னன்னு தெரியல. அவ்வளவு படத்துல எச்சிமினத்தை இறக்கி வச்சிருக்காருன்னு தெரியல ஒரு விஷயம். ஏன்னா ட்ரைலர்ல பார்க்கும் போது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. அது ஒரு பாலிடிக்ஸ் மூவியான்றது மாதிரி தெரிஞ்சுது. ட்ரைலர்ல பார்த்தா அவ்வளவு தெரியல. ஆனா இவங்க இவ்வளவு டிமாண்ட் பண்ணும்போது அந்த படத்துல ஏதோ வெயிட்டா வச்சிருக்கான்ற மட்டும் தெரியுதுண்ணா. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுல? அதாவது ஃபர்ஸ்ட் இது நம்ம அப்படின்னு கொஞ்சம் டீப்பா தான் போனோம். சென்சார் போர்டு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அவங்களோட சட்டத்துக்கு புறன்பா எதுவுமே நடக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை நீங்க கொண்டு என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த படத்தை நான் என்ன சர்டிபிகேட் அப்படின்னு போட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு 60 நாள் டைம் இருக்கு. அவங்களோட ரூல்ஸ்ல 60 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. அந்த டைமை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. சோ இந்த விஷயத்துல வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, தியேட்டருக்கு போனா இந்த மாதிரி நம்ம பேரை வச்சு நிறைய பேர் அந்நியர்கள் உள்ள வந்துருவாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி சமூக விரோதிகள் உள்ள நம்ம பேரை கெடுக்கிறதுக்காக பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அவ்வளவு யூகிக்கிற நம்ம முன்கூட்டியே சென்சார் அப்படின்றது 60 நாள் டைம் எடுத்துப்பாங்க அப்படின்றத நம்ம யூகிச்சு இது 60 நாளைக்கு முன்னாடி மேபி நீங்க செப்டம்பர்லயோ அக்டோபர்லயோ கொண்டு போய் இந்த படத்தை நீங்க சப்மிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு சென்சார் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான். நம்ம எதிர்பார்க்கல, இவங்க கொடுத்துருவாங்க, நமக்கு தெரியாது இந்த அளவுக்கு இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. இது உள்ள வச்சு இந்த அளவுக்கு டீப்பா பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னும் போது இதை நம்ம முன்னாடி யூகிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றேன் நான். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இதுல மத உணர்வை தூண்டுற மாதிரி இருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொல்றாங்க. இதுல எனக்கு ஒரே ஒரு உடன்பாடு இருக்குல்ல இல்ல எனக்கு ஆக்சுவலா அது என்னன்னா, இந்த லூசிபர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் பார்ட். ஆக்சுவலா இப்ப எம்பூரான் அதோட 2வது பார்ட் வந்துச்சு. ஆக்சுவலா அந்த எம்பூரான் படத்தோட ஸ்டார்டிங் சீனை மட்டும் நீ பார்த்தன்னு வச்சுக்கோய, உண்மையிலேயே சென்சார் போர்டு உண்மையிலேயே வேலை செய்யறாங்களா வேலை செய்யலான்னு ஒரு கேள்வி கேட்பனி. அந்த பார்ட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல என்ன போட்டிருக்காங்கன்னா,
அதாவது ஆரம்பத்திலேயே இந்த இந்துஸ் எல்லாம் முஸ்லீம் ரொம்ப கொடூரமா கொலை பண்ற மாதிரி காமிப்பாங்க. ஓ அப்ப அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வந்த உடனே நான் வந்து எல்லா பிரச்சனையும் மீட் பண்ணி சொன்னானே, இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது, நீங்க என்ன பாருங்க, எப்படி இந்த படத்தை சென்சார் அனுபவிச்சுன்னு தெரியல, கண்டிப்பா இந்த சீன் எல்லாம் கத்திரி போட்டு தூக்கி இருக்கணும், எப்படி அலோ பண்ணது, பெரிய பிரச்சனை வரப்போகுது நான் சொல்லி வாயமுள்ள 3வது நாள் பிஜேபி காரங்க வந்து அந்த படத்தை அந்த காட்சிகளை நீக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், சென்சார் போர்டு அந்த படத்துக்கும் சென்சார் கொடுத்துதான் நீங்க தியேட்டர்ல திரையிட்டு அந்த படத்தை எல்லாம் நீங்க விட்டுறீங்கன்னும் போது நீங்க ஜனநாயகனுக்கு மட்டும் ஏன் பிடிக்கணும் அப்படின்னாக்கா, ஜனநாயகத்துல இந்த மத உணர்வை தூண்டுறது அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, விஜயை நம்ம கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு 1008 விஷயம் நம்ம பிளான் பண்ணோம், எதுவுமே நடக்கல. படத்தை பிடிச்சி வச்சாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதாக பண்ணாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னாக்கா, அப்படியே இந்த கரூர் மேட்டருக்கு பொங்கி வந்திருப்பாங்க, பாத்துருப்பீங்க. பாஜகவும் தமிழ்நாட்டுல இறங்கி வேலை பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னாக்கா, அவங்க வந்து நல்ல எண்ணத்தோட பண்றாங்க, அதாவது வந்து உண்மையான கருத்துக்களை கொண்டு வராங்க, உண்மையான விஷயத்துக்காக தான் போறாங்க நம்ம நிறைய நினைச்சோம். நம்ம அதுலயுமே ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. அது என்னன்னாக்கா, ஹெல்ப் பண்ணோம்னாக்கா அவர் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு. அது என்னன்னாக்கா, அதிமுக அந்த டைம்ல அதிமுக எந்த அளவுக்கு குரல் கொடுத்தாங்க நமக்கே தெரியும். கரூர் விஷயத்துக்கெல்லாம் வந்து அப்படியே பொங்கி எழுந்தாங்க. இப்போ இந்த ஜனநாயகன் பிரச்சனைக்கு ஒருத்தர் வாய திறக்கல அதிமுகவுல இருந்து. இது நடக்கிறது அநீதிங்க, இந்த மாதிரி ஒரு படத்தை டிசம்பர் 19 கொடுத்துட்டாங்க. ஓகே, உங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு, 60 நாள் நீங்க வச்சுப்பீங்க, எல்லாம் கரெக்ட். ஓகே, சென்சாரோட வேலை என்ன? முதல்ல ஒரு சென்சார் வேலை என்ன, ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்துல இருந்து காட்சிகளை நீக்கிறது அவங்க வேலை கிடையாது. இந்த காட்சிகள் சரியில்லை, இந்த காட்சிகள் அடிப்படையில் இந்த படத்துக்கு ஏ தான் கொடுப்போம், இந்த படத்துக்கு யூ தான் கொடுப்போம், இந்த படத்துக்கு யூ பை ஏ தான் கொடுப்போம் அப்படின்னு அவங்க கொடுத்தாங்கன்னா இது யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொடியூசருக்கு, அந்த படத்தோட டீமுக்கு. ஏன்னா தியேட்டருக்கு வந்து பாக்குறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிடும். இப்ப ஏ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, நம்ம பார்த்திருப்போம், இந்த கூலி படத்துல பார்த்திருப்போம், ஸ்டார்டிங் ஒரு 2 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளே உள்ள அலோவ் பண்ணல, அவ்வளவு இதுவா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படத்துக்கு ஆளே போல அனுப்பி விட்டாங்க, எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவங்க வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம், மூவி டீமுக்கு கொடுத்துருவாங்க, இதுதாங்க கொடுக்க முடியும், இதனால உங்க ஆடியன்ஸ் குறையும்னாக்கா பாத்துக்கோங்க, இல்ல இந்த சீன் எல்லாம் நீங்க தூக்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா வேணா நாங்க மாத்தி கொடுப்போன்றத அவங்க பரிசீலனை தான் பண்ணணுமே தவிர, ஒரு படத்தை இவ்வளவு நாள் வச்சுக்கிட்டு வேணும்னு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், நம்ம ஜனவரி 9 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியுமே கூட இவ்வளவு நாளைக்கு வச்சிட்டு இருக்காங்கன்னா இது கண்டிப்பா அரசியல் பின்புலம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இதனால ப்ரொடியூசருக்கு எவ்வளவு பாதிப்பாகும். இப்போ பராசக்தியிலுமே வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தி திணிப்புன்ற சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ அந்த சீன்ஸ் எல்லாம் ட்ரைலர்ல விட்டுட்டாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது இன்னும் அந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அது கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து தீய சக்திக்கு பி டீமா அவங்க தான் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி அது இருக்கும். அது வந்து ஓகேங்களா. இது வரைக்கும் ரெஜைன்றது வந்து இந்த 4.5 வருஷத்துல எவ்வளவு படம் வந்திருக்கு. சென்சார் இஷ்யூஸ்ல வந்து எந்த படமும் இந்த அளவுக்கு வந்து பாதிப்படைஞ்சது கிடையாது தான் நம்ம பார்த்தது வரைக்குமே. ஆனா இப்ப ஜனநாயகனுக்கு தான் கடைசி படம், அதை ஃப்ரீயா விடுவான்னு பார்த்தா அதுவுமே விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு இந்த தீய சக்தி மேல எவ்வளவு வெறுப்பு வரும்னா, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் தானே. இதெல்லாம் இப்படி தெரிஞ்சுமே இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? என்னால தாங்கிக்க முடியாத விஷயம் என்னன்னாக்கா, அதாவது காலையில நான் ஒரு நியூஸ் டிபேட் ஒண்ணு பார்த்தேன். ஓகேண்ணா, அந்த நியூஸ் டிபேட்ல அண்டா இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு பேட்டி கொடுத்தான். அது என்ன சொல்றான்னா, இது வந்து பாஜகவும் தாவேக்காவும் சேர்ந்து பண்ற ஒரு நாடகம் அப்படின்றான். உண்மையிலேயே அவன் வாயிலெல்லாம் அண்டா வச்சு இடிக்கலாமான்னு தோணுது எனக்கு. ஏன்டா நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படம் இப்பதான் ரிலீஸ் ஆகுதுன்ற ஒரு மனுஷன் சொல்லிட்டாப்ல, அந்த படத்தை நம்பி எவ்வளவு கோடி கணக்குல பணத்தை ஒரு ப்ரொடியூசர் போட்டிருக்காப்ல, இந்த படம் இப்பதான் வருதுன்னு சொல்லிட்டு ஓவர்சீஸ் எல்லாம் பயங்கரமான பிசினஸ் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம டிக்கெட்டை சேல் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாம் லீவும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சமயத்துல யாராவது ஒரு நாடகம் ஆடுவாங்களா? இதை வச்சு யாராவது ஒரு இது பண்ணுவாங்களா கேட்கிறேன். இது திமுகவோட திட்டமிட்ட சதின்னு நமக்கு சொல்ல தோணும். ஏன் சொல்றேன்னா, நீ கேட்ட அதே கேள்விதான். இந்த 4.5 வருஷத்துல ரெட் ஜெயிண்ட் படம் ஒரு படத்தை வந்து யாராவது முடக்கி இருப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். சென்சார்ல எடுத்து லைனா போடு, எவ்வளவு படங்கள் இருக்கு, அந்த படங்கள் எல்லாம் ஏன் முடக்கல? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீ சொன்ன மாதிரி இந்த பராசக்தி படத்தையும் எடுத்துக்கோ. ஏன் பராசக்தி படத்துல என்ன டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு வசனம் இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அது அவங்களுக்கு உறுத்தணும்ல, குத்தணும்ல. ஆக்சுவலா பார்த்தா அதைத்தான் அவங்க முடக்கி இருக்கணும். ஆனா அதை முடக்காம அவங்க அப்படியே ஜனநாயகனுக்கு செக் வைக்கிறாங்கன்னா, இவனுங்க எல்லாம் பகவத் கேசரின்னு சொல்றாங்க. நாங்க கேசரி தானடா கிண்டி வச்சா, அதுக்கேண்டா இவ்வளவு பயப்படுறீங்கன்ற மாதிரி தோணுது. உண்மையிலேயே சொல்றேன், எச் வினோத் கேசரியில பிரியாணியே கிண்டி வச்சிருக்காங்க, பார்த்துட்டு அதிர்ந்து போய் உட்காந்துருக்காங்க. ஜென்மத்துக்கும் சொல்றேன், இன்கேஸ் ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சுன்னா பாஜகவும் சரி திமுகவும் சரி ஜென்மத்துக்கும் தமிழ்நாட்டுல காலே வைக்க முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. என்னடா சொல்ற? சேர்ந்து கூட்டாளியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்ல. ஓ, இதுதான் இப்ப பயந்துட்டு இருக்காங்க சென்சார்ல படத்தை பார்த்துட்டு. ஒரு படத்துக்கு எப்ப பிரச்சனை வரும் அப்படின்னா, அந்த படத்தோட சென்சார்ல பார்க்கும் போது இதுல இதெல்லாம் இருக்கு. நீ கூட பார்த்து மெர்சல் படத்துல தளபதி வந்து அந்த மேஜிக் பண்ணும்போது கையில பூரா வரும் ஆக்சுவலா. ஆமா ஆமா.
இது வந்து மிருகவதை சட்டம், இது வந்து மிருகங்களை இது பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னாக்கா அதை வேற மாதிரி மாத்தினாங்க. அதுக்கப்புறமா அதை நமக்கு இன்னமும் அது ஞாபகத்து இருக்கு. அந்த மாதிரி நீங்க சென்சார்ல பார்க்கும்போது இதை நீங்க வைக்க கூடாது அப்படின்னு சொன்னோம். இல்ல படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தை இதெல்லாம் பிரச்சனைகள் போராட்டம் பண்ணுவாங்க. இந்த படத்தை ஒரு டீம் பார்த்துட்டாங்க, அடுத்த டீம் பாக்குறாங்க, இப்ப இன்னொரு டீம் கொண்டு போறாங்க. அப்படியே இந்த படத்தை மொத்தமா பார்த்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சுனாக்கா திமுக ஒட்டு மொத்தமா க்ளோஸ், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா சேர்ந்து செய்யறாங்க இந்த வேலையை, வேற ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா சொன்னீங்க பாருங்க. இன்னொரு பிரச்சனையோட இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுங்களேன். கரூர் விஷயத்துல எவ்வளவு பேர் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்க. ஆனா இந்த தளபதி செய்யற ஒரே தொழில தான் எல்லாருமே இருக்கிறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆக்டிங் தொழில தான் எல்லாருமே இருக்கிறாங்க. சக தொழிலாளர்கள் யாருமே இது வரைக்கும் வாய்ஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு காலையில ஒரு 2-3 பேர் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து பெருசா இருக்கிறவங்க யாருமே வந்து கொடுக்கல. உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் சாரே கொடுக்கவே இல்லை. என்னன்னா அவ்வளவு வன்மமா இருப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல அதாவது சிவகார்த்திகேயன் மேல ஓரளவுக்கு எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. உண்மையிலேயே நிறைய பேர் வந்து சிவகார்த்திகேயன் அடிக்கடி அடிக்கும் போது கூட ஏன்டா பாவம் அந்தாலும் மாட்டின இடம் கூட அந்தாலும் பாவம்டா அந்தாலும் எதுக்குடா அந்தாலும் போய் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு கேள்வி, அந்த படம் வந்து நீங்க உங்க ஆடியோ லான்ச்ல 9ஆம் தேதி போங்க, ஜனநாயகன் படத்தை பாருங்க, 10ஆம் தேதி வாங்க, பராசக்தி பாருங்கன்னு வாய்க்கிழிய மயிர் நீ நீ இப்ப அந்த படம் வரல. உன் கூட நடிச்ச ரவிமோகன் வந்து போடுறாப்ல, ஆனா உங்களுக்கு இருக்க கோடிக்கணக்கான தம்பிகள்ல நானும் ஒரு தம்பினே, நீ கவலைப்படாத. அதாவது இந்த பொங்கலுக்கு உன் படம் வெளியாகுதுன்னு நினைக்காத, இந்த படம் என்ன அன்னைக்கு தானே பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட நடிச்ச ரவிமோகன் பேசும்போது நீ வாய்மையில கொண்டு போய் எங்கடா வச்சு. கண்டிப்பா கண்டிப்பா இந்த இடத்துலதான் சிவகார்த்திகேயன் ஒரு எச்ச வேலை பார்க்கற மாதிரி இருக்கு. எனக்கு உண்மையிலேயே நிறைய பேர் என்கிட்டயும் சொன்னாங்க, அதாவது நீங்க நம்பாதீங்க சிவகார்த்திகேயன் தான் உள்ள இருந்து எல்லா வேலையும் பாக்குறான் அப்படின்னா. உர்றா இருந்தாலும் பாவம் என்னடா பண்ணுவான், பாவம் கூப்பு கையெழுத்து போட்டாப்ல, அந்த படம் கையெழுத்து போடும்போது பொங்கலுக்கா ரிலீஸ் பண்ணணும் தெரியுமா என்ன, அந்த ஆளுக்கு ஏதோ வச்சு இது பண்றாங்க, விட்றா அவரை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்கடா. ஏன் பராசக்தியில நடிக்கிறதுக்கு வேற ஹீரோவே கிடைக்க மாட்டாங்களா, ஏன் சிவகார்த்திகேயனை சூஸ் பண்றாங்க? கோட் படத்துல தளபதி துப்பாக்கியை கையில கொடுத்தாரு, அடுத்த தளபதி இவர் தான், உன் கையை வச்சு உன் கண்ணை குத்தரம் படுறா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி உனக்கு வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு நம்ம சொன்னோம். ஆனா ஒரு ட்வீட் கூட உன்னால போட முடியல அப்படின்னாக்கா அப்புறம் நீ என்ன ஆளு? சிவகார்த்திகேயன் ஒரு ஓரம் வைங்க பரவாயில்ல, இப்போ வெங்கட் பிரபு குரல் கொடுக்குறாரு, கார்த்திக் சுப்ராஜ் குரல் கொடுக்குறாரு, ரொம்ப அநீதிங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த காங்கிரஸும் வந்து இவருக்கு குரல் கொடுக்குறது ரொம்ப தப்பு, பாஜக இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ரஜினிகாந்த் கமலஹாசன் எங்க போனாரு? கமலஹாசன் விடுங்க பரவாயில்ல, அறிவாலயத்து வெளியில அல்சேஷனா மாறிட்டாப்ல விடுங்க பரவாயில்ல, ரஜினிகாந்த் எங்க போனாரு? யோசிச்சு பாரு. நீ ரஜினிகாந்த் அரசியல்ல கிடையாது, நீ இன்னமும் சினிமால படம் ஜெயிலர் 2 உனக்கு வரப்போகுது நடிச்சுக்கிட்டு இருக்கிற உன்னோட சக நடிகர் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடக்குது, இப்ப கூட குரல் கொடுக்காம உன் காக்கா கழுகு பஞ்சாயத்தை கொண்டு நீங்க வைக்கிறனாக்கா கோபம் வருமா வராதா நமக்கு? கண்டிப்பான கண்டிப்பான. இந்த மாதிரி விஷயம் நடக்கும் போதுதான் நமக்கு ரொம்ப கோபம் அதிகமா வருது. என்னடா இது, ஒரு உங்க துறையில இருக்காரா ஒருத்தர், உண்மையிலே ஒரு தூய்மை பணியாளர் ஒருத்தருக்கு பிரச்சனைனாக்கா ஒட்டுமொத்த பேரும் இறங்கி போராடுறாங்க, ஆசிரியர்கள் ஒருத்தர் பிரச்சனைனாக்கா ஒட்டுமொத்த பேரும் இறங்கி போராடுறாங்க, யாருக்கும் ஒரு பிரச்சனை துறை சார்ந்த எல்லாரும் போராடுறாங்க. சினிமா துறையில ஒரு மனுஷனை போட்டு இந்த அளவுக்கு ஆடியோ லான்ச் கூட இங்க பண்ணிருந்தா அடுத்த கரூர் சம்பவம் அதனால மலேசியாவுக்கு போச்சு, நம்ம மலேசியா கண்டிப்பா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கூட ஏன்டா ஒரு மனுஷன் இப்படி நசுக்கிறீங்க, நல்லது பண்ண வரேன்னு சொன்னது தப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க ஒருத்தம் இல்லை அப்படின்றத இங்க ரொம்ப வருத்தம். உண்மையிலேயே இந்த ஒரு இப்ப ரவிமோகன் குரல் கொடுத்தாரு பாத்தீங்களா, உண்மையிலேயே சொல்றேன் அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இத்தனை பேர் மௌனம் காக்கும் போது அந்த ஒரு நபர் மட்டும் குரல் கொடுத்தாரு பாருங்க, உண்மையிலேயே அந்த மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப், அவரோட நல்ல உள்ளத்தை நான் பாருங்க. ஆமாண்ணா நீங்க சொன்னீங்க பாருங்க, இது கரெக்டான 100% உண்மை. நீங்க இப்ப சொன்னது விஷயம் எல்லாமே உண்மையான ஒரு டாபிக் தான் அது. எங்க போய் ஒளிஞ்சிடும் அதாவது நம்மளோட துறையிலேயே ஒருத்தவங்க வந்து இந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம கடைசி படம் சொல்றாங்க, கடைசி படமாவது ஒரு நல்ல விதமா போட்டு அனுப்பி விடுவோம் அப்படின்ற ஒரு டாட் எவனுக்கு அது இருக்கா பாருங்களேன். அந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படம் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறாங்க. இதனால யாருக்கு வந்து இழப்பீடு? அவரால கிடையாது, அதாவது தளபதி கிடையாது, அவர் ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ல தான் இழப்பீடு வரும். அதை யோசிக்கிறாங்களா யாருன்னா? வந்து அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அவருக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நாம வந்து விஜய் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும், விஜய் கூட்டத்துக்கு வர ஆட்களை நம்ம முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்றாங்க. உண்மையிலேயே நான் வந்து ஓப்பனா பல விஷயங்கள் சொல்ல, கரூர் தீர்ப்பு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் வெறித்தனமா இருக்கும், அது வேற மேட்டர். அது கரூர் சம்பவத்தை கூட நான் சொல்றேன் பாரு. நானு இவங்க ஒரு கணக்கு ஒண்ணு போட்டாங்க, அது உண்மையிலேயே சொல்றேன், தளபதி விஜய் அவர்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு மைலேஜா போச்சு, மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஆதரவு அவருக்கு. இப்ப அதே மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு இந்த மாதிரி வந்து ஒரு செக் வைக்கிறாங்க. உண்மையிலேயே இதுவும் பாத்தீங்கன்னா மக்கள்
மத்தியில அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆதரவை தான் கூட்டி கொடுக்குமே தவிர, மத்தபடி இவங்க நினைக்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு அவதூறு கிரியேட் பண்ணணும், விஜயை வந்து எப்படியாவது முடிச்சு விட்டுறோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வாய்ப்பு வாய்ப்பே இல்லை. இல்ல. இது இன்னும் அவருக்கு வந்து மைலேஜ் ஏத்திட்டு தான் போகுமே தவிர, இது ஒண்ணும் ஆகாது. இவங்க நினைக்கிறது எல்லாமே இது ஒரு துளி கூட எடுபடாதுன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு விஷயம் சரத்து, ஆ இப்போ இந்த தியேட்டர் பத்தி நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம பேசணும், நம்ம வந்து ரெக்வஸ்ட் கூட வச்சோம் நம்ம ஆடியன்ஸ்க்கு தான். ஆமாண்ணா. இது எந்தெந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றத நீ ஜஸ்ட் முடிஞ்சா யூகிச்சு சொல்லு, அதுக்கப்புறம் நான் வேணா அது டீடைலா நான் சொல்றேன். நானு இப்போ ஜெனரலா இப்போ ஜனநாயகன் படம் அப்படின்னு ஒண்ணு வருது இல்லையா, ஆமா. அந்த ஜனநாயகன் படம் வருதுன்னு போது எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி அந்த படத்துல என்ன பிரச்சனை வரும், அதாவது அந்த தீய சக்தி டீம் யாராவது உள்ள வந்தாங்கன்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்றது கொஞ்சம் டீடைலா நீ கொஞ்சம் சொல்லு. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாய்ப்பு அப்படின்னும் போது தமிழ் புத்தாண்டுக்கு வேணா ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கலாம்ண்ணா. அதுதான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. இல்ல தமிழ் புத்தாண்டுனா எலெக்ஷனே முடிஞ்சிருமே, அதுக்கப்புறம் படம் விடுறது இல்ல, படம் ரொம்ப இதுவாயிடும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தலைவா படம் மாதிரி தான் ஆயிடும், ஓடிடில வந்துடும், ஆன்லைன்ல வந்துடும். இந்த படம் கடைசியில வந்து தியேட்டர்ல யாருமே என்ஜாய் பண்ண முடியாது, கடைசி படம் அந்த மாதிரி பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து மேபி இந்த 26th ரிபப்ளிக் டே கூட இந்த படம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னாக்கா 12-13 அந்த டைம்ல கூட வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நானு, பட் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா இப்ப காலையில ஒரு நியூஸ் வந்ததுன்னா ஜனவரி 14th ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு டாக் போயிருந்துச்சுன்னா, அது கேள்விப்பட்டீங்களா அந்த விஷயத்த? வாய்ப்பு இருக்கு. அதாவது டாக் போயிட்டு இருக்கு, நிறைய டாக் போயிட்டு இருக்கு. பட் ஆனா மூவி டீம் அபிஷியலா வந்து இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்கோம் அப்படின்றத மட்டும் தான் வெளியிட்டு இருக்காங்களே தவிர, இப்பதான் இந்த படத்தை நாங்க விடுறோம் அப்படின்றது நான் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து பொங்கல் ரேஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா பொங்கல் கழிச்சு வருமே தவிர, பட் 100% ஷுவரா சொல்றேன் நானு, இது வந்து ஏப்ரலுக்கு எல்லாம் போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த தீய சக்தி டீம் இந்த படத்தை எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா தான் விடணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்துச்சுனாக்கா ஒட்டுமொத்த அவங்க அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிடும் கண்டிப்பா. அதனால இந்த படத்தை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி விட மாட்டாங்க, அதுக்கான எல்லா வேலையும் அவங்க பார்ப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் எண்ட்ல இந்த படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகிடும் நினைக்கிறேன், அதுக்குள்ளேயே இந்த படம் வந்துடும் கண்டிப்பா. அதே மாதிரி தியேட்டர் வெளியில என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்கிரீனை கிழிக்கிறது, அதே மாதிரி வந்து உள்ள ஆளு அனுப்புறது, இதெல்லாம் வேலை இருக்கும். வேற இந்த மீடியாக்கள் இருக்கும், ஒரு சில மீடியாக்கள் இருக்கும், தீய சக்திக்கு விலை போன மீடியாக்கள் இருக்கும் ஒரு சிலது. அவங்க வந்து கான்ட்ரோவர்சியா ஒரு கேள்வி கேட்டு, நல்லா கேட்டுக்கோ, இப்போ ஓன்ட்ட கேள்வி கேட்டா நீ மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிடுவேன், ஏன்ட்ட கேள்வி கேட்டா மெச்சூர்டா ஹேண்டில் கண்டிப்பா. இந்த சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்டு நீங்க வந்து இந்த சமயத்துல பராசக்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு அவங்க ஆட்டோமேட்டிக்கா பராசக்தி படத்தை பத்தி மட்டும் பேசாம உதயநிதி, ஸ்டாலின் அவங்க எல்லாம் கூட அசிங்கமா பேசுவாங்க. அவங்க மேல வழக்கு போடுறதுக்கான எல்லா வேலைகளையும் ஒரு சில மீடியாக்கள் உள்ள இறக்கி விட்டு பண்ணுவாங்க. இதை நான் இந்த இடத்துல ஆழமா பதிவு பண்றேன், இது எல்லாரும் பார்க்கணும்னு சொல்றேன். ஏன்னா நம்ம விடுற வார்த்தையை வச்சுதான் நம்மள தூக்குறாங்களே தவிர, மத்தபடி நியாயமா நம்ம மேல எதுவுமே உங்களால பண்ண முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம நியாயமான விஷயத்த பேசலாம், அவதூறுன்னு ஒண்ணு போடுவாங்க. சோ அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எதுல இவன் சிக்குவான், இல்ல இவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற எல்லா வேலையும் அவங்க பார்ப்பாங்க. அதனால இதை பாக்குற சின்ன சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, தளபதி ஃபேன்ஸ் அப்படின்னு அவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். தளபதியோட கடைசி படம், இதுக்கப்புறம் நமக்கும் தியேட்டருக்கும் ஒன்னும் பெரிய உறவு முறை இருக்க போறது கிடையாது. அப்படி இருக்கிறதால இந்த படத்துல அதிகப்படியான வன்முறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சோ அதை மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ண எல்லாரும். ஆனா எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இவங்க 2 பேரும் பயப்படுற அளவுக்கு என்ன சீன்ஸ் உள்ள வச்சிருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது தோணுதா இப்படி வச்சிருப்பாங்க அப்படின்றது? இல்ல அதாவது ஓப்பனா ஒரே விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கடைசி சீன்ல அந்த சாட்டையை சொல்லிட்டோப்ல தளபதி, அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு வாங்கடா அப்படின்னு சொன்னாக்கா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கான வரீங்கன்னு சொல்லிட்டு சாட்டையை சொல்லிட்டோப்ல. சீனுக்கு முன்னாடி ஊர்பட்ட சீன் இருக்கும். இன்னைக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஹிண்ட் தான் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து எனக்கு இந்த படத்தை பார்க்கணும், இந்த படம் தியேட்டர்ல வரணும்ன்ற ஒரே காரணத்தால ஹிண்ட் தான் கொடுக்க முடியும். படத்துல என்னென்ன சீன் இருக்கும் எல்லாமே வந்து ஒரு சில அளவுக்கு எனக்கு தெரியுது எனக்கு, பட் அதை சொல்ல முடியாது. சொன்னா நம்மளே க்ளூ கொடுத்த மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. படத்தை தியேட்டர்ல பாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாவே வந்து இந்த பகவந்த் கேசரி அதுல இருக்க சீன்ஸ் மாதிரியே கூட இவங்க ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா வந்து தமிழ்நாடு அரசியல், நம்ம இந்திய அரசியல் அப்படியே கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. படத்தை பாருங்க, படம் பிளாஸ்டா இருக்கும், தியேட்டர் தெரிக்கும். இந்த படம் 2026 அரசியல் களத்தை மாத்தக்கூடிய ஒரு படமா இருக்கும். அதனாலதான் ஒட்டுமொத்த பேரும் நடுங்கிட்டு கிடக்குறாங்க. டைரக்டா பாஜகவை அடிக்கக்கூடிய டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு கேட்கும் போது வலிக்காதவங்க ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு இவ்வளவு பொங்குறாங்கன்னாக்கா அவங்க ஆட்சியை மாறிடும் அப்படின்ற ஒரு காரணத்தால வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப அந்த படத்துல அவ்வளவு வெயிட்டான கருத்து வச்சிருக்காங்க, அதுதான் இவ்வளவு பயப்படுது. ஆமா கண்டிப்பா. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இந்த 4.5 வருஷம் நடந்த இந்த ஆட்சியில நடந்த இந்த ஊழல், இந்த கொள்ளை, இந்த மாதிரிதான் விஷயமா நடந்திருக்குமோ இருக்குமோ?
அதாவது இந்த ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடி இருந்தா தளபதி ஏன்பா சினிமாவை விட்டு அரசியலுக்கு வராரு? யோசிச்சு பாரு நீ முதல்ல. தளபதி எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வராரு அப்படின்னாக்கா அப்ப இந்த ஆட்சி எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொல்ல தேவையில்லை, சும்மா போய் பொதுமக்களை போய் கேளு. விட்டு நம்ம வந்து தளபதியோட ஆதரவாளர்கள் நாம சொல்ற கூட விட்டு பரவாயில்ல, வெளியில போய் கேளு மக்களை. அவங்க சொல்லுவாங்க இந்த ஆட்சி எவ்வளவு கேவலமா கேடு கட்டத்தனமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குமே இன்னைக்கு காலையில போய் தியேட்டர்ல ஒருத்தர் சும்மா போயிட்டு நாங்க பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறோம் நாங்க. அவரு சொல்றாரு எனக்கு 2 பெண் குழந்தை இருக்குங்க, எனக்கு உண்மையிலேயே சேஃபா நான் ஃபீல் பண்ணுங்க, நான் தனியாலாம் அனுப்ப முடியாதுங்க, அப்படிதாங்க போயிட்டு இருக்குது இப்போ, அந்த மாதிரி ஆட்சி தாங்க இது அப்படின்னு சொல்றாரு அவரு. எனக்கு வந்து விஜய் வந்தாருன்னா நல்லது பண்ணுவாரு பண்ணல ரெண்டாவது விஷயம், ஆனா நான் ஒரு மாற்றத்தை விரும்புறேன், எனக்கு ஒரு மாற்றம் வேணும். இதுக்கப்புறம் இவங்க வேணாம், திமுக அதிமுக எங்களுக்கு வேணான்றதுதான் மக்களோட மனசுல இருந்து வர. மக்களோட மனசும் அதேதான். எனக்கு ஓப்பனா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வந்தாருன்றதை தாண்டி அஜித் வந்திருந்தாலும் சரி, ரஜினி வந்திருந்தாலும் சரி, இல்ல வேற யார் வந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்களுக்கு நான் ஓட்டு போட்டு போனேன். கண்டிப்பா நான் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய விஜய் தான் ஆதரிப்பா சொல்ல வரல. திமுகவோட ஆட்சி எனக்கு பிடிக்கல, அதனால வேற யாருன்னா வரணும்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணுமே கிடையாது. இதை நிறைய பேர் வந்து விஜய் அதை விட்டு வராரு, விஜய் இதை விட்டு 250 கோடி விட்டு வராருன்னா இங்க 2 லட்சம் கோடி சம்பாதிக்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில பேசிட்டு இருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கும் உண்மையிலே. ஏன்னா விஜய் வந்தாருன்னா ஏன் இவ்வளவு குறைக்கிறானுங்க யோசிச்சு பாரு பார்க்கலாம். விஜய் வந்தாரு எவன்லாம் ஊழல் பண்ணிட்டு இருக்கானோ அவனால ஊழல் பண்ண முடியாது, மொத்த பேரை கம்பியணும். ஆல்ரெடி ஊழல் பட்டியெல்லாம் எடுத்தாச்சு, மொத்த பேரும் உள்ள போய் கம்பி எண்ணுவானுங்கிறதால இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை பாக்குறானுங்க. சும்மா கிடையாது. இன்னைக்கு ரஜினியும் கமலும் வந்து அரசியலுக்கு நான் வருவது உறுதி, ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு ரஜினி ஒரு ஆள் அடையாளமே இல்லாம போயிட்டாருனாக்கா அவ்வளவு சீக்கிரம் யாரையும் வர விட்டுற மாட்டாங்க, வெற்றி செய்வாங்க. அந்த மாதிரி ரஜினி வேணான்னு ஒதுக்கிட்டாப்புல. கமல் பாத்துக்கோ என்ன போர்ஸா ரிமோட்டை தூக்கி டிவியை உடைச்சாப்புல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நான் வெல்சம் தரனார்ல. இன்னைக்கு என்ன பண்ணாரு, அறிவாலயத்துக்கு வெளியில டார்ச் வச்சு பிடிச்சி நிக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு யோசிச்சு பாரு. அப்படி சாதாரண விஷயம் இல்ல, இவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நடிப்புல வந்து. இன்னைக்குதான் வந்து அஜித் விஜய் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். நீ 80s 70s கிட்ஸ் எல்லாம் போய் கேட்டு பாரு, நீ அவங்க எல்லாம் வந்து ரஜினி கமலோட இது தெரியும் அவங்களுக்கு. அப்படியாப்பட்டவங்களே ஒண்ணு இல்லாம அக்குள் லத்திக்கு சொருவிட்டு இருக்காங்கன்னாக்கா இவங்களே அரசியல் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் நீ என்ன வேணா பண்றான், நான் வரண்டா அவன் டஃப் தரண்டா அப்படின்னா பத்தியா, அதுக்கே அந்த மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை கொடுத்து பின்னாடி நிக்கணும். ஒட்டுமொத்த சினிமா துறையும் அவர் பின்னாடி நிக்கணும். ஆனா இதுதான் சாக்குன்னு காக்கா கழுகு பஞ்சாயத்து எல்லாத்தையும் கொண்டாந்து உள்ள விடுறீங்க அப்படின்னாக்கா அவனை இருக்குடி உங்களுக்கு இரு, அடுத்து உங்களுக்கும் லைனா வரும். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வாய மூடிட்டு இருப்பாரு, நாளைக்கு இதே சிவகார்த்திகேயன் வராருன்னு வச்சுக்கோங்க, அதே சிவகார்த்திகேயனுக்கு இதுதான் நடக்கும் பாத்துக்க. அதனால இந்த வாயை மூடிட்டு இருக்கிறவன், கம்மன் இந்த திமுக பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறவன், அவன் எல்லாம் வாயை திறக்காம இருக்குன்னு வச்சுக்கோ, நாளைக்கு இது எல்லாத்தையும் காலம் உங்களுக்கு காட்டும் ஒரு நாள். இன்னைக்கு எப்படி எடுத்து காட்டுறாங்க, திமுக பேசுறது இப்படி இப்ப பேசுறது இப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அந்த மாதிரி பார்த்தனா நாளைக்கு நீ பண்ணது உனக்கே ஓட்டி காட்டுவாங்க பாத்துக்கோ. அந்த மத்தியில உண்மையிலேயே ரவி மோகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே அவனடா கண்டிப்பா. அதாவது இந்த பராசக்தி படத்துல நடிச்சிருக்கேன் நானு, இதை தாண்டி இந்த படம் பொங்கலுக்கு வருது எல்லாமே இருக்கட்டும் பரவாயில்ல, ஆஸ் எ ஹியூமன் பீயிங்கா அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போடாரு பாத்தியா தளபதிக்காக. உண்மையிலேயே அந்த இடத்துல சூப்பரா இருந்துச்சு. இந்த இடத்துல மத்த எவனுமே நிக்கிற ஒரு வருத்தம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் பதில் சொல்லும். ஆனா நம்ம 2 பேர் பஞ்சாயத்து இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம வந்து தீய சக்தி, ஒரு பக்கம் டிவிகே அப்படின்ட்டு. நடுவுல இவனுங்க ஏன்னா வந்துட்டே இருக்கானுங்க ஆம குஞ்சிங்க. அதாவது ஒரே விஷயம் தான், அவனுங்களை பத்தி பேசுறதே உண்மையிலேயே டைம் வேஸ்ட். நான் ஓப்பனா சொல்லணும்னாக்கா அவனுங்களை பத்தி பெருசா நான் கண்டுக்கிறது கூட கிடையாது. நீயே இப்ப பாத்துருப்ப, இப்ப ரீசென்ட் டைமாவே வந்து பார்த்தா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறது இல்ல. அவங்களுக்கு யாருக்கு அந்த மஞ்சள் அவங்க அண்ணன் குஞ்சுமணிக்கும் சரி 2 பேருக்குமே சரி அட்டென்ஷன் கிடைக்கிறதே கிடையாது. இப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா அண்ணன் வந்து நான் ஆதரவா போறேன், அதாவது விஜய் ஆதரிக்கிற மாதிரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி அடிக்கிற மாதிரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள ஒரு நரேட்டிவ், வேற ஒண்ணுமே கிடையாது. இவனுங்க ஒரு எச்ச பசங்க, இவனுங்க எல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. இவனுங்க எல்லாம் எச்ச பசங்க, இவனுங்க எல்லாம் பேசிட்டு நம்ம வந்து இவங்களை பெரிய ஆளாக்கி விடக்கூடாது. நீ அப்படியே விட்டுனாக்கா இந்த மழை வெள்ளத்துல அடிச்சிட்டு போற சேரு மாதிரி இவனுக்கு 2026 ஆள் அடையாளமே இல்லாம போயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. பொறுத்திருந்து பாரு, உண்மை சும்மா சொல்லப்பா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ற நம்ம சொல்றோம். 2026 முதல்ல காணாம போற கட்சி எதுனாக்கா நாம் தமிழர் கட்சி. கடைசியில என்ன ஆவாங்கன்னாக்கா இன்னைக்கு எப்படி கமல் போய் அறிவாலயத்து வெளியில டாக்டர் பிடிக்கிறாரோ அந்த மாதிரி சீமான் போய் எல்லாத்தையும் பிடிப்பாரு. நீ என்ன நடக்குதா இல்லையா பாரு. இல்லன்னா நேத்து கேவிஎல் இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து அந்த போஸ்ட்மார்டம் பண்ற அந்த ரிசல்ட் வெளியே விடுறாங்க, அடுத்த 2 நிமிஷம் ஷார்ட்டே வெளியே வர்றான் அவன் பேஜ்ல. அப்ப எவ்வளவு காத்துட்டு இருக்கான் பாருங்களேன் வன்மத்தோட. அதான் இப்போ அவனுங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது யாரை எதிர்த்து அரசியல் பண்றோம் அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு திமுக எதிர்ப்பை தாண்டி தாவேகா எதிர்ப்பு வருது. டேய்
ஆனா அறிவு கட்ட நாய்ங்களா, முதல்ல திமுகவை இந்த ஆட்சியை விட்டு இறக்கணும்டா, அப்புறமா யார் ஆள்றதுன்றத முடிவு பண்ணிக்கலாம்டா. அவன் ஆட்சி கரெக்ட். மக்கள் நல்லா இல்லடா, மக்களை சுரண்டி தின்னுட்டு இருக்கிறான், மக்கள் இந்த வரி பணத்தை எல்லாம் பிடிங்கி தின்னுட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனை முதல்ல வெளில அனுப்புறதை விட்டுட்டு நீங்க தாவேகாவை வந்து நான் எதிர்த்து நிக்கிறேன்னா என்னடா உங்க பிரச்சனை அப்படின்னாக்கா, இல்ல இல்ல அதாவது ஆக்சுவலா பார்க்க போனாக்கா இவங்க இவங்க இவ்வளவு நாளா ஒரு ஆமக்கறி கதை, இந்த AK-74 கதை, மானூர்கா கதை எல்லாம் கூட்டத்தை வச்சுட்டு நிதி எல்லாம் வாங்கி இன்னைக்கு அது மொத்தத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணது யாருன்னா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அந்த கடுப்புல எல்லா வேலையும் பாக்குறானுங்க. நான் உண்மையிலே சத்தியமா சொல்றேன் சரத்து, நான் வந்து என்ஜாய் பண்றேன். அவனுங்க கதறத பார்த்து சத்தியமா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னா, ஒருத்தர் ஆள் மனசுல ஒரு வன்மம் இருந்தாதான் அந்த மாதிரி பேச்சு வெளியில ஒரு பாத்திருக்கியா, அந்த பேச்சு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வாயில தான் வந்துட்டு இருக்கு. அப்படின் போது உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் நான் உண்மையிலேயே. சரிப்பா சரத், நிறைய விஷயங்கள் பேசணும். நம்ம இந்த ஜனநாயகன் படம் குறித்து பல விஷயங்கள் பத்தி நம்ம பேசணும். இதுக்கப்புறம் இந்த படம் சார்ந்து என்னென்ன அப்டேட் வருது அப்படின்றத மக்களிடம் அடுத்தடுத்த வீடியோல பகிர்ந்துக்கலாம். உன்னோட பேசுறது ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்ப்பா.